வணக்கம் மந்திரன், நமஸ்தே அண்ட் நமஸ்கார். ஆரம்பிக்கலாமா? எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா சைல்ட்ஹுட் மெமரிஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இருக்கு. எனக்கும் கண்டிப்பா இருக்கு. அதுக்கு முன்னாடி பப்ளிக் என்ன சொல்றாங்க, எங்க ஒப்பீனியன் எப்படி இருக்கு, எங்க மெமரிஸ் எப்படி எல்லாம் ஷேர் பண்றாங்கறது கண்டிப்பா வீடியோல போவோம். வாங்கடா. மெமரிஸ் வந்து எப்பயுமே வந்து ரொம்ப அழகானது. வெயில் பொளக்குதுடா. என்ன வெயில் பொளக்குது? வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வயசாயிருச்சு. ஏதாவது ஒரு பிரச்சனை இழுத்து விடுறது, ஏதாவது பண்ணி விட்டுருவானுங்க. சின்னதுல வந்துட்டு அப்படியே கிரிக்கெட் நிறைய ரவுண்டிங் எல்லாம் போவோம். போயிட்டே வந்து ஒர்க் பண்ணிட்டு காலேஜ் முடிச்சு எப்படி ஒண்ணு சரிங்க இத்தனை பேரு? உண்மை என்னன்னா நான் இன்னைக்கு கெஞ்சினேன் வந்து நாங்க ஒரு 20 பேருக்கிட்ட கேங் இருக்கோம். அதெல்லாம் பிரிஞ்சு போய் பஸ் 30 பேர் தான் கேங் லீடர். 15 பேர் 14 பேர் மீதி பேர்லாம் அவங்களாம் குட் பை சம்பவம். நல்ல பையன் மாதிரி நல்ல பையன் தான். நல்ல பையன் மாதிரி உங்களுக்கு திருப்பி பார்த்தாலே தெரியும். நான் மார்க்கெல்லாம் வாங்கிடுவேன். என்ன இங்க டைட்டா இருக்கு பாத்தீங்களா? இதுதான் அது இல்ல வாய். எல்லா இதுலயும் வாய் பேசுவோம். அதனால டீச்சர்லாம் எப்படின்னா எப்ப எங்க அம்மா சிக்குவாங்க. அதாவது வந்து ஒருத்தர் மட்டும் இந்த கிளாஸ்ல ஒருத்தவங்க அதேதான் அந்த மாதிரி அதேதான் செய்வாங்க. எங்க அம்மா டைம் கீப் அப் பண்ணா வந்துடும். எங்க அம்மாலாம் தராதிங்கனாலும் வந்துருவாங்க. எப்பயுமே எங்க கிளாஸ் டீச்சர் தான் செய்வாங்க. தாண்டிட்டு நான் ரெஸ்பெக்ட் காரணத்துல எல்லா மேமும் வந்துருவோம். வந்து உங்க பையன் பேசிக்கிட்டே இருக்கான், உங்க வாய மூட மாட்டேங்கிறான், குழந்தைகிட்டே இருக்கான் அப்படின்னே சொல்லுவாங்க. அதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் காண்டா. வாத்தியாரும் பதிவு பண்றா சார், பிள்ளையா பத்து வச்சிருக்கீங்க. மத்தபடி மார்க்ஸ் நம்ம வாங்கிடுவோம். திட்டுவாங்க போயிடுவாங்க. அந்த மாதிரிதான் அதெல்லாம் குட்டி போட சொன்னாங்க. அடி வாங்குறதா என்னன்னா நிச்சயம் அடுத்த நாள் அதுக்கு முதல் நாள் வீட்டுல எல்லாம் கிரிக்கெட் விளையாட போயிட்டேன். சரவணா நான் வந்து உனக்கு போய் நான் அண்ணனா பிறந்தனே. எங்க அம்மா தேடி கண்டுபிடிச்சு கட்டையிலே அந்த மாதிரி சின்ன வயசுல பண்ண சேட்டையே இல்ல. வீட்டுல நம்ம வீட்டுக்குள்ள அடங்கி உட்காரு பூனை வாயிலெல்லாம் மண்ணெண்ணி போட்டு உங்களை கொல்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னெல்லாம் கொல்றதுக்கு ஒருத்தன் பிறக்கணுமா? இப்போ வருவோம். சனிக்கிழமை போறோம் நைட்டு. அதுக்கும் ஃபோக்கஸ் ஃபுல்லா இருக்காங்க. ஒழுங்கா எடுத்து எதுவா இருந்தாலும் எங்க பாஸ் தான் கேட்கணும். யாருங்க பாஸ்? கண்டன்ட் ஏன்டா இங்கிட்டு வர அங்கிட்டு மாத்திரா
2 நாள் மேல கூப்பிட்டு ஒரு நாள் உடம்பு சரியில்லை. ஏன்டா பச்சை போய் பேசுற? நேர்ந்து போன் பண்ணாலே எங்க இருக்கிறா வேலை இருக்கு எனக்கு ரொம்ப கஷ்டம் சென்டிமெண்டா இருக்கும். சரி போடாந்தா காலையில கேட்டா டே மாமா தூங்கிட்டு இருக்கா என்னதான் பண்ணுவோம்? சீக்கிரம் வந்து தோட அங்கிருந்து டிராவல் பண்ணி வருவாங்க 2 மணி நேரம் ஆகும். சரியா சீக்கிரம் வர கட்டணத்துக்கு வாடாடுங்க கடைசியா வந்து நின்று இருக்கும் கேமரா எடுத்து வந்து அண்ணா கேமரா அந்த வர்றோம் கேமரா எடுத்து வரண்டா போடாடே ஆமா எங்க ஃப்ரெண்டோட பர்த்டே வந்து வரப்போல இல்ல அவருக்கு எல்லாம் சேர்ந்து சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? சும்மா சொல்றீங்களா இல்ல பிறந்த நாள் தானும் பாண்டிக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். குடியிருக்கும் எங்கள் அன்பான பாதுகாவலர்களே இனிய பிறந்தநாள் நல்லா இருங்க, ஊட்டியில நல்லா இருங்க. வாங்கிட்டு வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. எக்ஸாம் பேப்பர் பத்தி சொல்லுங்க. எக்ஸாம் கண்டா வேண்டாம் bro. எதுக்கு bro அது அதெல்லாம் ஒரு மாதிரி பைல் ஃபிக்ஷன் bro. அந்த மாசம் எக்ஸாம் காலையில ஆமா ஆமா நடக்கும் இன்னும் நடக்கும். நான் ஸ்கூல்ல சொல்ல விரும்பல, ஆனா வந்து அதெல்லாம் இன்னுமே நடக்குது. ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. நீங்க எதுவும் பேசாதீங்க, அவன்கிட்ட நான் பேசிக்கிட்டேன். அந்த மாதிரி சொல்றதுக்கு என்ன bro, அது 6 மாசத்துக்கு ஒரு தான் நடக்கும். பாட்டெல்லாம் இருக்கும் bro. இந்த 10th அப்புறமா தான் கொஞ்சம் அந்த மந்த்லி டெஸ்ட் யூனிட் டெஸ்ட் அதுல வச்சாங்க ஆப். 30 அரியர் வச்சிருக்கிறான் சார். இவனெல்லாம் கண்டிப்பா டிகிரி வாங்குறதுக்கு வாய்ப்பே இல்ல. வீட்டுல சின்ன வயசுல இருந்து அதுக்கப்புறமெல்லாம் வீட்டுக்கு ஓடிட்டான் ஓடு எங்க இருந்தாலும் ஓடி மாரிமுத்த பிடிக்க முடியுமா? பையன் பேசுற பேச்சாடா வருது. எங்க இதுலயும் ஒரு டீச்சர் பையன் இருந்தான், அவன் தான் புறா சாட்டியும் பண்ணுவான். சரி ஓகே கண்டென்ட் போடுவோம். மறந்துட்டு ஆனா இப்ப டிராவல் பண்ணுங்க. எனக்கு டிராவல் பண்ணேன் சின்ன வரைக்கும் தெரியும். அப்பா அம்மா எல்லாம் டிராவல் பண்ணிட்டேன் சின்ன வயசுல. அதெல்லாம் ஒரு மெமரி இருக்கும். ஏன்னா சைடு இருந்தாலே அப்பா அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு